வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. என்னம்மா போன வீடியோவில் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறீங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யாராவது திருநங்கைகள் இந்த சேனலை பார்த்தா அவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அங்காள பரமேஸ்வரியை பற்றி எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி மயான சூறைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அம்மா உயிர் பலி வாங்குவாளா? அப்படி வாங்கினாதான் அந்த சாம்பலை வச்சு தான் அந்த அம்மா போய் சுடலையில் மண்ணை கலைச்சி அன்றைக்கி மயான சூறை நடத்துவாளா என்றதை தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கும் தெரியாது. எனக்கு சின்ன வயசில் அப்படி சொன்னாங்க கதைகள். அது உண்மையா இல்லை பொருளையான்றது நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் அங்காள பரமேஸ்வரியை பொறுத்த வரைக்கும், அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும், தாயேன்னு நம்ம போயிட்டோம்னா நம்ம பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நெருங்க விடாமல் நல்லது மட்டுமே செய்கிறவ அங்காள பரமேஸ்வரி. ஏன்னா அதுக்கு சாட்சி என்னன்னாங்க, மலையனூரில் அமாவாசை நாளில் போய் பாருங்கள். அந்த ஊரில் நீங்கள் நிற்கிறது கூட ஒரு சின்ன இடம் கூட கிடைக்காது உங்களுக்கு. அப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடி அந்த அம்மாவை ஊஞ்சலில் தாளாட்டுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப சாந்த சுரூபியாக இருப்பாள். மயான சூறை ஒரு நாள் மட்டும்தான் அந்த அம்மா அப்படி ஒரு உக்ர ரூபியாக நம்மளுக்கு காட்சி தரா.